லார்ஜஸ்ட் முஸ்லீம் நேஷன் அப்படின்னா இந்தோனேஷியான்னு சொல்கிறாங்க. பெண்கள் வந்து உள்ளே போகிறப்போ ஹிஜாப் போட்டு தான் போகணும், தலையை கப். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து இஸ்லாமிக் சென்டர் மாஸ்க்குக்கு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு லோம்போக்கில் இதுதான் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மாஸ்க்கு. நான் பார்த்ததுலே ரொம்ப பெரிய மாஸ்க்னாலும் இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போனதே கிடையாது, எந்த மசூதிக்குமே நான் போனது கிடையாது. தான் முதல் தடவை உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. எனக்கு தெரியாது எல்லாருக்கும் அலோவ் பண்ணுவாங்களான்னு. எனக்கு ஃப்ரெண்டு தெரியுன்றனால இந்த இடத்துல என்னோட கூப்பிட்டு போனார் உள்ள. ஐ திங்க் எல்லாருக்கும் அலோவுடுன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இஸ்லாமிக் சென்டருக்கு வந்திருக்கோம். செம்ம பெரிய மாஸ்க் இது. டெல்லியில் கூட நான் அவ்வளோ பெருசு பார்த்ததில்ல. பா, அது சரி. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் முஸ்லீம் நேஷன் அப்படின்னா இந்தோனேஷியான்னு சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குது பார்க்கவே. எனக்கு ஸ்பெஷலாக இந்த மாதிரி பெரிய ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மசூதி ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக பராமரிச்சிருந்தாங்க. வெளியே கூட பார்க்கிங் எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக சூப்பராக இருந்துச்சு. பெண்கள் வந்து உள்ளே போகிறப்போ ஹிஜாப் போட்டு தான் போகணும், தலையை கவர் பண்ணிட்டு. ஸோ அதனால் இது பண்ணுறேன். இந்த பர்ஃப்யூம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். இங்கே ரொம்ப சீப்பாகவும் இருந்துச்சு ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு. நான் வாங்கலை, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செருப்பை வந்து ஒரு தனியாக ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க. அங்கே வந்து கழட்டி வச்சிட்டோம். அது காசும் வாங்கலை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. டோக்கன் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு டேரெக்டாக உள்ளே போகிறதுக்கு தான் கிளம்பி போகணும். உள்ளே போன உடனேயே அதை பார்க்குறப்போ அந்த மார்வலஸ் ஆர்கிடெக்சர், வாவ், என்னமா கட்டியிருக்காங்கய்யா, என்ன பெரிய ஒரு மசூதி. என் வாழ்க்கையிலே முதல்ல நான் போனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சும்மா பான்னு பார்த்துட்டு இருந்தேன் இது எல்லாத்தையும் நான். இந்த மசூதியில் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னா, வந்து அவங்க படுத்து தூங்குறாங்க, இங்கேயே நேரத்தை செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. என்னடா இது, இவங்க பாட்டுன்னு இங்கே வந்து படுத்துக்கிறாங்க, ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்களேன்ற மாதிரி ஆச்சரியப்படுறதாகவும் இருக்குது. ஸோ எனக்கு தெரியாது எல்லா மசூதிலையும் அலோவ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி. பட் இங்கே அலோவ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான், சுற்றுப்பயணம் முடிந்தது. பால் ரூம்னா என்னன்னு தெரில, ஆனால் நம்ம இருக்குது பால் ரூமில். இவ்வளோ தான் இங்கே டைம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. திருப்பி ஈவினிங் ப்ரேயருக்கு ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முஸ்லீம் பிரதர்ஸ் மாதிரி தான் இருக்கிறேன். இல்லை ஈரானியன் பாய் மாதிரி, அரப் மாதிரி இல்லை. சரி, ஓகே. எது பார்த்தாலும் காசு தான் இங்கே. ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டில் உட்காந்துருக்கேன். இருந்த காசெல்லாம் முக்கால்வாசி காலி. இன்னும் ஒரு மாதத்துக்கு இங்கே தான் இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பசிக்குது தான். என்ன பண்ணுறது, வேடிக்கை தான் பார்க்க முடியும். சுற்றி இருக்குது, இல்லைன்னு சொல்ல.
ஆனால் அது அந்த ஒரு மாதத்துக்கு ஓட்டுறதுக்கு தான் இருக்குது. இப்போ தான் புரியுது, ட்ராவல் பண்ணுறது மட்டும் பத்தாது, சம்பாதிக்கவும் செய்யணும் ஏதாச்சும். எனக்கு தெரியல, மானிட்டைஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே அந்த கனவுலாம் விட்டுறணும் போல். அப்படியே போய் சும்மா வேலை செஞ்சுன்னு வீக்கெண்டுக்காக வாழ்கிற மாதிரி ஆயிடணுமேன்னு பார்த்து ரொம்ப ட்ரை பண்ணுறேன். எப்படியாச்சும் வந்து வெளியே வந்துடணும், இதில் மாட்டிக்கூடாதுன்னு. தெரில, எதை பார்த்தாலும் திங்கிற பொருளாக இருக்குது. எல்லாத்துக்கும் டேங்கு எது எடுத்தாலும் 100 ரூபாய்க்கு மேலே தான் நம்ம ஊர் காசுக்கு. அதில் வேறு நம்ம காடை கன்வர்ஷன் ரேட்லாம் வந்து பண்ணால் அடி பிச்சுக்கும் பணம். என்ன பண்ணுறது, போதும் போவோம் அப்படியே கூடவேன்னு சொல்லி போயிட்டுருக்கு.